Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்தியா போஸ்ட்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த நெட் பேங்கிங்குடைய லாகின் பாஸ்வேர்டு மற்றும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நாம ஆன்லைன் மூலமா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதற்கு முன்னர் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதோ அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதற்கு நீங்க நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிரான்சாக்ஷன் அண்ட் லாகின் பாஸ்வேர்ட் நம்ம ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதற்கு நீங்க இந்தியா போஸ்ட் அஃபீஷியல் இன்டர்நெட் பேங்கிங் வெப்சைட் வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் கீழே கொடுத்துருக்க கேப்சா அடிச்சு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுடைய நெட் பேங்கிங் லாகின்குள்ள நீங்க போயிருவீங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய லாகின் பண்ணி உள்ள நம்ம வந்தாச்சு, நம்மளுடைய நெட் பேங்கிங் சைட்டுக்கு வந்தாச்சு. இதுல பாருங்க, உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி டேட் எத்தனை நாளில் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 நாட்கள் எக்ஸ்பைரி ஆகுது. டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி டேஸ் 36 நாட்கள்ல எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதை சேஞ்ச் பண்ண போறோம். இதற்கு நீங்க எந்த ஆப்ஷன் போனோம், உங்களுடைய லாகின் அண்ட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றதுக்கு எந்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பர்சனல் ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டு செலக்ட் அன் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு டிராப் டவுன் இருக்கும். அந்த டிராப் டவுன்ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, சேஞ்ச் சைன் ஆன் பாஸ்வேர்ட், சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அப்படின்னு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு கீழே 2 இதுலயும் நியூ பாஸ்வேர்ட் அண்ட் ரீடைப் நியூ பாஸ்வேர்ட், அதை நீங்க புதிதாக எந்த பாஸ்வேர்டு கொடுக்க போறீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி சேம் தான் கீழே சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஓல்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே உங்களுடைய நியூ பாஸ்வேர்ட் ரீடைப் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல புதிதாக எந்த பாஸ்வேர்ட் செட் பண்றீங்களோ அதை 2 தடவை இங்க என்டர் பண்ணணும். உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்ட் மற்றும் நியூ பாஸ்வேர்ட் ஃபார் போத் சைன் ஆன் அண்ட் டிரான்சாக்ஷன் நீங்க கொடுத்துட்டு இங்க பாருங்க, அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, உங்களுக்கு மேல மெசேஜ் வந்துச்சு, பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு இப்ப மெசேஜ் வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. இப்படிதான் நீங்க உங்களுடைய இந்தியா போஸ்ட் நெட் பேங்கிங்ல உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் மற்றும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் ஆன்லைன் மூலமா சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எதுவும் குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.